மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டித்திரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி வந்து அருள் ஊட்டுவதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே, முன்னின்று காக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கே. திருச்செந்தூர் முதல் உத்தரவு, திருச்செந்தூர் புகழ் மணக்கும் அவள் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே. திருச்செந்தூர் மக்களான திருச்செந்தூர் அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் பாடுகிறான், வீட்டில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா இறைவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாய சூதாடி சொந்தம் என்றும் பந்தம் என்றும் நம்பி பலவேறு செய்வனை கோளாறுகளால மாட்டி இருக்கும் செல்வத்தை இழந்து ஒரு உயிர் போகும் அளவிற்கு துயரத்தை பெற்று இப்பொழுது இவ உடம்பு சரியான மனநிலைகளில் இல்லாமல் வேதனை அடைந்து இருக்கிறார். இவளை குணமாக்கி தெளிந்த மனைவியாக உனக்கு ஆக்கி தரணும், அவ்வளவுதான விஷயம். கால்னு சொன்னான். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்பான். இவ்வளவு காலமும் நீங்க பொறுத்துட்டிய, உங்களுக்காக நின்றாச்சு. இப்போ அந்த துயரம் இழைத்தவருக்கு மன திருத்தத்தையும் உங்களுக்கு வருத்தமில்லாத வாழ்க்கையும் நான் அடித்தந்தா போதும்ல. இன்னும் ஒரு முறை காலம் முதல் உத்தரவுக்கு வெற்றிமாற கூட செல்லமாக இருக்கு. பட்டக்கிணறு இருக்கு, மழை போய் தோப்பு இருக்கு. உன் வீட்டை விட்டு தாண்டி போனேன், பல காலத்து கிணறு ஒண்ணு கிடக்கா. அது பக்கத்துல கொஞ்சம் வாழைத்தோப்பெல்லாம் கிடைச்சால எங்க, ஆனா அந்த எல்லையில இருக்கு. பக்கத்துல போனேன், சொலமாடு சாமி வரார, உனக்கு சொந்தமாவரே கால் வந்துட்டா. இந்த அப்பா உன் மனைவியினுடைய ஆயுளை காப்பாற்றி வேதனை இல்லாம வாழ வச்சு தாரேன். முழு தெளிவு என்னைக்கு சாமின்னு நீ கேட்கலையே. பௌர்ணமி அன்னைக்கு இவளுக்கு என்னது மருத்துவத்தால் இவளை குணமாக்கிடுவேன். மன நிறைவா ஆயிடுவேன். சகல சக்தியும் கிடைச்சாச்சு, வெற்றியும் கிடைச்சாச்சு. நாங்க மக்கா கடன்கள் அடைக்கணும்ல, கிடைச்சாச்சு, சம்பளமும் கிடைச்சாச்சு. சந்தோஷம். சாப்பிட்டு போங்க வயிறார, சாப்பிடணும். ட்ரெயின் போகுது, எங்க இருக்கு ட்ரெயின் போகுதா? எங்க இருக்கு ட்ரெயின்? என்ன வேணும் உங்களுக்கு? கால் அனுப்புறாங்க. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? மகன் எங்க இருக்கான்? கொஞ்ச நேரம் அங்க தள்ளி உட்காருங்க. 2 பேரும் கண்ண மூடி உட்காருங்க. என்னன்னா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு வாசப்படிக்கு முன்னால அந்த காலத்துல போட்டி பொறாமையால செய்த செய்வன தகடுகள் போன்ற வித்தைகளும் இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக குடும்பத்துல பிரிவும் பிரச்சனையும் மனவேதனையும் நடக்கா. இதுல நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவங்களால தான் இந்த துன்பம் நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் உணர்வுகளும் உங்க 2 பேருடைய உள்ளத்துக்குள்ளேயும் மறைமுகமாக வடிக்கிட்டு. அப்படி யாரும் செய்யல, ஆனா செய்தவர்கள் வேற.
அதனால இப்ப இருக்கக்கூடிய பிரிவை நீக்கி வெற்றியாக்கி தரேன், உங்களுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்த மன நிறைவாக வாழ வைக்கிறேன். மூடாமல் வைத்துக்கொள். பாருங்க, மனதை திறந்து வச்சு பழகுங்கப்பா. பக்கத்துல வாங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருப்பூர். சாப்பிட்டு போங்க, அறவுரையா போயிடக்கூடாது. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். திருப்பூர் எல்லை. என்னம்மா அடியே? இரண்டு மனம் வேண்டும். குடிகாரனை திருத்தித்தானு கேட்டு யாருப்பா? இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வா. என் பிள்ளைய சாமி இப்படி சொல்லி கூப்பிட்டுருத, அவன் திருந்தி அவனை நல்ல பிள்ளைன்னு என்னைக்கு சாமியை கூப்பிடுவேன் கருப்புசாமி ஐயா அப்படின்னு ஒரு தாய் மனம் அழுகிறது. அப்படித்தானம்மா? அப்படித்தானே அழுத? பாத்தியா என் பிள்ளைக்கு எவ்வளவு வருத்தம்னு பாரு. இன்னொருத்தனை கால் வந்துட்டுவான். நினைத்து வாட ஒன்று, மறந்து வாட ரெண்டு. வரலாம். இந்த உலகத்துல மனிதன் இயற்கையா கெட்டு போறவனும் உண்டு, செயற்கையால கெட்டு போறவனும் உண்டு. உண்மையா இல்லையாப்பா? அதான் குறுந்தொகையில ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லுவாங்க. செம்புல பெய்நீரார் போல் அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தரவேன்னு சொல்லி குறுந்தொகையில ஒரு விளக்கம். யாயும் யாயும் யாராகீரே எந்தையும் உந்தையை எம்முறை கேளீர். யாயும் யாயும் யாராகீரே எந்தையின் உந்தையை எம்முறை கேளீர். அன்புடைய நெஞ்சம்தான் செம்புல பெய்நீரார் போல் அனன் ஒரு இது இருக்கு. செம்புல பெய்நீர் என்ன? பெய்தது நீர். இப்ப என்ன பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு? மழை. வானத்திலிருந்து வருகின்ற மழையோ வெண்மையானது, தூய்மையானது. அது ஒரு குடத்துக்குள்ள விழுந்தா அந்த தண்ணியை நம்ம குடிச்சிருவோம். ரோட்ல விழுந்தா அது எங்கேயோ போய் சேர்ந்துரும். சாக்கடையில விழுந்தா சாக்கடையாவே மாறிடும். கடல்ல விழுந்தா கடல் தண்ணியா போயிடும். ஆத்துல விழுந்தா ஆத்து நீரா போயிடும். ஆனா வானத்திலிருந்து வருகின்ற பொழுது அது தூய்மையா தான் வந்துச்சு. வந்து சேர்ந்த இடம்தான் சரியில்லாம போச்சு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுக்கு அடுத்து அதை பிரிக்க முடியலைங்கிறதுக்கு சொன்னாரு. வானிலிருந்து பெய்த நீர் செம்மண்ணிலே விழுந்து அந்த நீரும் மண்ணும் ஒன்றரை கலந்து சிவப்பு தண்ணியா மாறி போச்சு. அந்த நீரவும் நிறத்தையும் பிரிக்க முடியவில்லை. அதுபோல அன்புடையவர்கள் பிரியாத இணைந்த அன்பாக இருப்பார்கள் என்பதுக்கு விளக்கம் கொடுத்தாரு குறுந்தொகையில. குறுந்தொகை என்னும் ஒரு நறுந்துரை அப்படி ஒரு விளக்கம். அத மாதிரி உன் பிள்ளை ஒருத்தர்கிட்ட பழகி தன் மனது ஆழத்திலே ஒரு பரிய ஏமாற்றத்தை அடைந்தான். அந்த ஏமாற்றத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த வேதனை தீய அணைக்கிறதுக்கு டாஸ்மாக் தண்ணியை ஊத்தி ஊத்தி பார்க்கான், அணைக்கவே முடியல. ஆனா நான் அதை அணைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாயு வச்சிருக்கேன். அந்த சக்தியை வச்சு அந்த போதையை நிறுத்தி அவனை தூயவனாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டான். வெற்றி வேல் அது வீரவேல். என்னதுக்கு திடீர்னு வெற்றி வேல்னு சொல்லிட்டேன்? முருகா, பழனிமலைக்கு போனேன் அப்பா. சரி, என்ன சொல்லிட்டு வந்த? அங்கிருந்து வேலை எடுத்து வீட்டுல கொண்டு வச்சிருக்கியா? வேலை கொண்டு வேலை வச்சிருக்கீங்களா? அதான் நான் வெற்றி வேல் வீரவேல்னு பாட்டு பண்ணதுக்கு அர்த்தம் அதுதான். உன் பையனுடைய மனதை செம்மைப்படுத்தி என் பக்கம் திருத்தி அவனை உலகம் புகழக்கூடிய அளவுக்கு உன் பிள்ளைய நான் வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. முதல்ல இவனை பார்ப்போம், அடுத்தவனை பார்ப்போம். என்னப்பா? இந்த மகனே பா, இந்த கனியை அவனுக்கு சாறு புழிந்து நீ கொடுக்கணும். மனசு மாறும். சனி பகவானுக்கு 3 சனிக்கிழமை தீபம் கொடுக்கலாம். போ, அடுத்து பேசுவோம். புரிஞ்சுக்கிட்டேன்? சரி சார். தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? நீ பேரனை பத்தி கேட்க வந்திருக்க. பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. பிள்ளை எங்க இருக்கு? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. மாசிலா நிலவேனம் காதலை அறி
காலனை காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. பையன் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரா? என்ன சொன்னார்? என்ன பாப்போம்னா நான் இப்ப என்ன பாட்டு பாடினேன்? மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. மாடு மேய்க்கிறவன் பொண்ணை போய் விரும்பி இருக்கான் முட்டாப்பே. கால் ஒன்றுவா பேசவும் அறியாத பிரேமையின் சுகத்தாலே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு நல்ல பொண்ணு, கட்டிடுவோமா? ஐஸ்வர்யமான பொண்ணு, அவன் நல்லா இருப்பான். என்ன செய்யணும்? கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்ல. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வா. இந்த உலகத்துல அவன் நினைச்சபடி வாழணுங்கிற விதி இருக்கு. அதை யாரும் மாற்ற முடியாது. அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். கர்மசாமிக்கு உன் மகன் இனத்தார் வெச்ச உற்றார் உறவினர்கள் போற்ற செல்வத்தோடும் புகழோடும் பிள்ளை குட்டிகளோடும் பெருமையா வாழ்வான். இந்த வருடமே அந்த திருமணத்தை நடத்தி ஆனந்தப்படுத்துவோம். வாழ்க மகளே, வெற்றியோடு சென்று வருக. கர்மசாமி ஐயா, என் வீட்டுல ஒரு பிறந்த பிள்ளைக்கு உடல்ல ஒரு சிறு குறை இருக்கு ராஜா, அதை சரியாக்கித்தாங்க ஐயா. சரி, கால் வந்துட்டு வாப்பா. நீலவண்ண கண்ணாவாராய். நீலவண்ணம் தெரிந்தாலே அர்த்தம் என்ன? நீலவண்ணம் தெரிந்தால் அர்த்தம் என்ன? சரி, அப்படியே எடுத்துக்கிடுவோம். உன்னுடைய பேரனை கொண்டு போய் திருநள்ளாறுல தீர்த்தமாடி சனீஸ்வர பகவானுக்கு அற்புதமாக அபிஷேகம் ஆராதனைகளை செய்து, அப்படி திருக்கடையூர் என் தாய் அபிராமியை பார்த்து, எனக்கு தெரியாது, நான் சொன்ன பிறகு போனாதான் சக்தி. ஆனந்தம் அடைந்த பின் இங்கே கூட்டிட்டு வா. 18 நாளையில அந்த கையையும் காலையும் ஒழுங்காக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. பழனிமலை முருகனுக்கு வேண்டுதல் இருக்காடா? அதை நிறைவேற்றி சீக்கிரம். எல்லாம் ஜெயிச்சாச்சு போ. அதே திருப்பூர் எல்லை கருப்பராயன் சாமி யாருப்பா? வாங்க. உங்களுக்கு கருப்பராயன் இருக்காரா? உனக்கு எங்க இருக்காரு? வீட்டிலே இருக்காரா? உங்களுக்கு ஊருக்குள்ள இருக்காரு. கால் வந்துருக்கா? என்ன வாணே, நல்லா இருக்கேனே? உங்க சொத்து பத்திரம் குத்திரம் எங்கண்ணே இருக்கு? சரி, அது சம்பந்தமா உன்னால பிரச்சனை வந்துச்சா? 3 வருஷத்துக்கு முன்னால வந்துச்சா? அதுல ஒன்னு அடிக்கிறதுக்கெல்லாம் கையை வாங்குறாங்களா? காலில் விட்டு வா. ஓ, உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? என்கிட்ட எவனும் மறைக்க முடியாது, தெரிஞ்சுக்கா. பாறைக்குள்ள மணி இருந்தாலும் அதை எடுத்துருவேன். அந்த போட்டி பொறாமையில மாந்திரிகம் செய்வினைகள் வைத்தார்கள் என்று சில இடங்களில் நீங்க கேட்க போறது உண்டு. செய்திருக்கிறார்கள் என்று உண்மையாக உரைத்ததும் உண்டு. எத்தனையோ மாறுதல் செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் செய்தும் வெற்றி அடையாத வேதனையும் உண்டு. இப்ப இந்த உடல்நிலையின் பாதிப்புக்கு காரணம் அதுதான். இன்னொருடைய உடல்நிலையும் மனநிலைகளும் உங்க வீட்டுல சரியில்லாம இருக்கிறார்கள். அதையும் சரி பண்ணி தரணும். இந்த தீவுகளை நீக்கி தரணும். வேற என்ன வேணும்? அந்த தொழிலை அமைச்சு தரேன். உன் உடலையும் நல்லா ஆக்கி தரேன். இந்த அப்படி ஆமாடா, அங்கேயே அமைக்கிற. என் பேரை வச்சு நடத்துற. சந்தோஷமா இருப்போ. கால் பாப்பா. கர்மசாமிக்கு அம்மா பராசக்தி யாரது? மாரியம்மா வராடா? எங்க இருக்காப்பா? சரி, என்ன வேணும்? பணத்தை வாங்கி தரதுக்கு 3 மாதம் ஆகும். சரி, இப்ப முடக்கமா இருக்கக்கூடிய தொழிலை நான் ஓட்டி தந்துருந்தேன். சரியா? அந்த உடல்நிலையை சரியாக்குறதுக்கு நல்வழி பண்ணி தரேன். கால் வந்துட்டு வரலாம்.
உடைஞ்சிருக்கா? ஆ, ஒரு பில்டிங் உடைஞ்சிருக்கு, அது யார் உள்ளதுப்பா? பில்டிங் உடைஞ்சது இல்லைங்க சாமி. உங்க இடத்துக்கு போற உள்ள ஒரு பில்டிங் உடைஞ்சு கிடக்காது, என்னது? அது வேற ஒண்ணுங்க சாமி. அப்படி உங்க எல்லைக்குள்ள தான் இருக்கானா? அப்படியா? சரி. 1.5 வருஷமாவே உன்னுடைய தொழில் சரியில்லை, பணத்தை ஏமாற்றி போயிட்டாங்க. இந்த பணத்தையும் வாங்கி தந்ததை தொழிலை நல்லாக்கி தரேன். வீட்டம்மாவுக்கு வேற எதுவும் மாறுபாடு இருக்கா இல்லையாங்கிற ஒரு சிந்தனை அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி. அது சிந்தனை வேண்டாம், அது கிரகத்தால தான். ஆபரேஷன் பண்ணோம்னாங்களா? ஆமா. சாமிக்கு அது என்னங்கிற விவரத்தை கேட்டு உயிர் பகை எல்லாம் ஆக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வா. வேலெடுக்கும் மரபிலே. சாமி பிள்ளைக்கு ஒரு மாலை முடிக்கணும். அம்மா, நீ வந்து நிக்கிறியே, என்ன விஷயம்? ஆமா. ஆ, சரி. ஆடியில கூழ் ஊத்திய பிறகு உன்னுடைய வீட்டுல ஒரு மணமாலை தோன்றும். சரி. அது மங்கள மாலையாக மலர்ச்சி அடையும். எல்லா வெற்றியும் நடக்கும். என் அருளால் உன் துணை பெருகும். நல்லா இருப்பா. சாப்பிட்டு போங்க. அறவுரையா பெறாதீங்க. சரி. கர்மசாமி, கர்மசாமிக்கு கிணத்து நீர நிலத்துக்கு தாய் எடுத்து தரும் ஏற்றம். கிளை வெடிக்கும் பயிர்களுக்கு உணவளிக்கும் கூட்டம். தந்தனத்தானே தந்தனத்தானே ஏலேலோ. ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தலை கடையிலே. இந்த உலகம் நடப்பதெல்லாம் ஏர் நடக்கும் நடையிலே. என்னப்பா, உன் இடத்துல தண்ணி தட்டுப்பாடு நிறைய இருக்க. கிணத்தை 2ஆம் தரம் ஆழப்படுத்தினா நல்லா இருக்குமா, அல்லது அந்த கிணத்தை விட்டுட்டு வேற இடத்துல தண்ணீரை தோண்டலாமா? உன் கேள்வி அதுதான். கால் வா. இல்ல என்ன தலையில கழிச்சுட்டு பழுதியா? கிணறு தோண்ட வேண்டாம், போர் போட்டுன்னு உத்தரவு. 1.25 அடிகளுக்குள்ள அந்த மேல கடைசியில ஓரத்துல 1.25 அடிகளுக்குள்ள தண்ணி இருக்கு. 1, 2. ஆமா, வீட்டுக்கு மேல இந்த அசத்து இந்த கனியை கொண்டு வச்சுட்டு அங்கிருந்து கொஞ்சம் மண்ணு கொண்டு வா, குறி போட்டுட்டு வா, தண்ணியை பிடிங்கி விடுதேன். வெற்றி உண்டு. 7 வருஷத்துக்கு விவசாயத்துல அசைக்காம காப்பாத்துறோம். போ. கர்மசாமிக்கு, 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 திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. சிவாயம், சிவாயம். நீருடன் திருமணம் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் பற்றி கேட்டு வந்தது யாரு? உனக்கு திருமணம் இல்லையா? உனக்கு திருமணம் யாருக்கு? உனக்கு தானா? ஏய் தம்பி, சிரிக்கையில நல்ல அடக்கி வச்சிருக்கிய. கால் வந்துட்டு வா. பொண்ணு நீ பார்க்க யாரும் பார்க்கணுமா? நீ பார்த்த பொண்ணெல்லாம் என்னாச்சு? சொல்லிடு, வெக்கப்படாதே. வேண்டாம்லா. கால் அது ஒரு ட்ரைனிங்கா எடுத்துக்கிடுவோம். இன்னொரு கால் வந்துடலாம். இந்த வாழ்க்கையில எல்லாமே ஒரு பயிற்சி தான். அன்பும் ஒரு பயிற்சி தான், பாசமும் ஒரு பயிற்சி தான், சம்பாத்தியமும் ஒரு பயிற்சி தான், பகையும் ஒரு பயிற்சி தான். மனிதன் உணர்ந்து பார்த்தோம்னா எல்லாத்திலையும் நிதானமா இருப்பான். உணர்ச்சி வசப்பட்டோம்னா எங்கனையாவது முட்டிக்கிட்டு போய் தவிப்பான். இதான் உலகத்தின் இயற்கை. இந்த பொதுவான தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா எதிரியும் அடங்கிக்கிடுவான் தன் உள்ளத்தான். புரியுதா? காட்டாற்று வெள்ளத்தை போல் நம்முடைய மனதை விட்டுட்டோம்னா நமக்கு முடிவு கிடைக்காது. கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்துக்கிட்டோம்னா வெற்றி நம் பக்கம் தானே. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். ஆசையே அலை போலே வாடா. இப்போ ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன். உனக்கு கம்ப்யூட்டர்ல ஜாதகம் வந்திருக்கா? ஒரு ஜாதகம் வந்திருக்கு, உனக்கு தகுந்தாற் போல பொருத்தமான பொண்ணு தான். முடிச்சிருவோம். அம்மா இருக்காளா, அப்பா இருக்கா?
அம்மாவுடைய சமூகத்துல தான் உன் கல்யாணம் நடக்கும். புரியுதா? சரியாக 28 நாளைக்குள்ள உனக்கு பெண் அமைச்சிடும், கல்யாணம் நடக்கும். கல்யாணம் 28 நாள்ல நடக்காதுடா. ஆவடி மாதம் கல்யாணம் நடக்கும், 28 நாள்ல பெண் அமைச்சிடும். இந்தா உன் மனதை மட்டும் 2ஆம் தரம் எங்கேயும் சீர்குலையாம பார்த்துக்கா, கல்யாணத்தை நடத்தித்தரேன். இன்னும் 1 வாரம் கேட்டுக்கா. என்ன வேணும்? நான் பணத்தை எடுத்துட்டேன், உன் கடனை தீர்த்துட்டேன், முன்னேறி வா, சந்தோஷமா இரு மகனே. எனக்கு கரெக்டா 30 பேர்கள் இன்னைக்கு அன்னதானத்துக்கு சேவை செய்யறதுக்கு வேணும். பிறகு நான் கூப்பிடுவேன், அந்த 30 பேர் தயார் பண்ணி இருந்துக்காங்க. அதே திருவண்ணாமலை சாமி, நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற தொழில்ல ரொம்ப தடையும் வேதனையுமா இருக்கு. எப்படித்தான் என் தொழிலு? யாரு இது? கால் ஜெய் ஆஞ்சநேயா, பத்ரகாளி வருக வருக. வாங்க அப்பா. ஐயன் ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு. என் தங்கை பத்திர காளியம்மாள் எங்க இருக்கிறாள்? குலதெய்வம். கால் வந்துட்டாங்க, 2 பேரும் வந்துட்டாங்கல்ல. நாராயண பராசக்தி வருக வருக வருக. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால கொஞ்சம் தொழிலும் சொத்துக்களும் கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. அதுல இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் ஒரு சில பகைகள் ஏற்பட்டு, சறுக்கல்கள் ஏற்பட்டு, நஷ்டங்களும் பண நஷ்டம், வேதனை, உடல்நிலை கோளாறான குழப்பம், ஒரு இடத்தை நம்ம கைவிட்டு கொடுக்கணுங்கிற மனவேதனை எல்லாம் கடந்து நீங்க வந்துட்டீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. நான் அதுவாக இருக்கிறேன், தத்துவமசி. என்ன அர்த்தம்? அதே மாதிரி இப்போ சில நாட்களுக்கு முன்னால ஒரு குரு மாதிரி ஒருத்தரை போய் நாடி அவருடைய அனுசரணையான வாக்குகளையும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக சில உபசரண பொருள்களையும் வாங்கி வச்சு ஓரளவு மனதை காப்பாத்தி காப்பாத்தி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பவும் இடையில உங்களுக்கு பல தடைகளும் பிரச்சனைகளும், வண்டி வாகனத்தை இழந்து விடுவோம் என்னும் சட்ட சிக்கல்களும், பிரத்தியாரான போட்டி பொறாமையான சில பெட்டிஷன் போட்டு குழப்பத்தை உருவாக்குவதும் உங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் நுட்பா. பொன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வாரும் அம்மா. அப்பா அப்பா கல்யாணம் முடிச்சாடா? கையில் என்ன வச்சிருக்கல? பூ பெண்ணுக்கு சமம். கல்யாணம் முடிக்கிற காலம் வருது. பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. ஐப்பசி வர பொறுமையா இருந்தா வெற்றியா நடந்துடும். இப்ப இருக்கிற கடனை தீர்த்து தரணும், வண்டி வாகனத்தை தடையில்லாம ஓடி தரணும், இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் பணமும் தரணும், என் ஒத்துழைப்பும் வேணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. கோகுலத்தின் கிருஷ்ணர் வராரு, புல்லாங்குழல் வருது, பசுக்கள் வருது. பசுக்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? என்ன வச்சிருக்கீங்க? எந்த ஊர் கோயிலுக்கு? திருப்பதி வெங்கடனுக்கு. கிருஷ்ணருடைய அவதாரம் தானே வருது. அதனால தான் நீங்க ஒரு பசுமாடு கொடுக்க போறல, காளமாடு கொடுக்க போறல? என்ன கொடுக்கணும்? கோதானம் கொடுவப்பா, பசுவே கொடு, காளை கொடுக்க வேண்டாம். அது எல்லாருக்கும் பாசத்தையும் பற்றையும் கொடுத்து நிறைவருடைய வாழ்க்கைக்கு புனிதத்தை கொடுக்கும். உன் குடும்பத்துக்கு மகாலட்சுமி கடாட்சமும் கொடுக்கும். கால் வந்துட்டு வா. அன்னபூரணி நாயகி வாப்பா. அம்மா பராசக்தி எல்லா நலமும் கொடுத்து என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன். இந்தாடா பூவும் பொட்டுமா என்னைக்கும் உயர்ந்திருப்ப. இந்தாப்பா, இது உன்னுடைய வீட்டில் இந்த கனியை கொண்டு வை, செல்வம் பெருகும். இதை உன்னுடைய வண்டி வாகனத்தில் ஒரு வண்டியில் வை, பணம் பெருகும். இந்தா செல்வங்கள். கடனை தீர்த்து தரேன், ஆனந்தமா இருங்க. வயிறார சாப்பிட்டுட்டு போங்கப்பா, உட்காருங்க. திருவண்ணாமலை திருவண்ணாமலை என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளை எங்க இருக்குமா? இந்த பிள்ளை தானே, சேட்டக்கார பே உள்ளலாம். இது சரி, கால் வந்துட்டு வா.
குழந்தை கேட்டு யாரும் வந்தீங்களா? குழந்தை கேட்டு யாரும் வந்திருக்கா? குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கீங்களா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாடா தம்பி. கல்யாணம் முடிச்சியா? பட்டு தான் பிடிக்கல. உங்க அப்பா எங்க இருக்காரு? அப்படியா? உங்க குடும்பத்துல குறுகிய காலத்துல கணவனோ அல்லது மனைவியோ இறந்து போனவங்க யாரு? உங்க மாமனார் வகை? என் தாத்தாவோட தங்கச்சி. கும்பிடுறீங்களா அந்த ஆன்மாவை? கொஞ்ச நாளா கொஞ்சம் கண்ணை முடித்தாய் ஒரு விஷயம் வருது என்னன்னு பார்ப்போம். கருப்பசாமி, என் கயிறை பிடிச்சு காட்டினியே, அதுக்கு உண்மை காரணம் என்ன? இவனுக்கு சரடு பொருத்தமும் மாங்கல்ய தோஷமும் இருக்கு. அதனால இப்போ இவனுக்கு திருமாங்கல்யத்தை பத்தி பேசாத, பௌர்ணமிக்கு பேசு. கால் வந்துடலாம். அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. முருகப்பெருமான் எங்கப்பா இருக்காரு? உங்க ஊர் பக்கத்துலயா? அங்கெல்லாம் நீ தேட வேண்டாம். உன்னைய பார்த்து நான் முருகனை பார்க்க சொல்லுதோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் பக்கத்துல முருகன் இருப்பார். அந்த முருகனுக்கு 2 பூமாலைகள் வாங்கி போட்டுக்கோ. என்ன, பௌர்ணமி அன்னைக்கு என்னைய வந்து பார். உன் கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன், முடிச்சு தந்துடுறேன், வெற்றியாகிட்டேன். வேற என்ன வேணும்? இந்தா அப்பாவுடைய உடல்நிலை சரியாக்கி தரேன். இந்தா இந்த கனியை நன்றா கூர்மையா பார், பார்ப்போம். பார், என்ன இருக்கு? என்ன இருக்குடா? இதோ எல்லா கனியும் உருண்டையா இருக்கும். இது மட்டும் எப்படி இருக்கு? வருத்தப்படக்கூடாது. உங்க அப்பனுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுல எந்த பங்கமும் இல்லாம காப்பாத்தி உயிர் சேதம் இல்லாம உருவாக்கி வெற்றியாக்கிட்டாங்க. நல்லா பக்கத்துல கர்மசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க, இந்தாடா தம்பி, பணம் வச்சுக்கா, நல்லாரு, சாப்பாடு முடிச்சுட்டு ஆனந்தமா போயிட்டு வா, மகிழ்ச்சியாரு மகிழ்ச்சியாரு. அங்க கால் விட வேண்டாமா? இப்படி நின்னா எப்படி? நல்ல காலில் விடல. 3 ஒரு மனதும் அங்க போகவே இல்லை. உங்க 3 ஒரு மனதும் சாமிகிட்ட போகல. காலில் விடல. ஆய் வா. கோபியர் கொஞ்சம் ரமணா. உட்கார முடியாதா? கோபால கிருஷ்ணா. உன் பேர் என்னடா தம்பி? சின்ராஜ். நீ தானே அது? உன் பேர் என்ன பேருமா? உன் பேர் என்ன பேரு? கர்ப்பப்பையை பற்றி எதுவும் ஆராய்ச்சி பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? அதாவது வீக்கம் இருக்கிறத மாதிரி உள்ள ஒரு சின்ன சொல். சரியானா? அது ஒண்ணுமே இல்ல. அம்மா என் செல்ல குட்டி, பயப்படாத. தாத்தா கும்பிட்டுவா, நிர்லனி போய் கும்பிட்டுவா, பயப்படாத. ஓ வாங்க. உனக்கு எந்த ஊருடா? இந்த கறியை வீட்டுல போய் அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கர்ப்பப்பை சுத்தமா. இந்த கனியை எண்ணெய் நினைத்து நீ வீட்டுல வச்சு பூஜையில வச்சு கும்பிடணும்.
இந்த கனியை நீ சாப்பிட்றான். ஆம்பளை பையன் பிறப்பா ஆதி நாராயணன் பேர் வைக்கணும். விநாயகர் கருப்பசாமிக்கு என்ன பேர் வைப்ப? ஆதி நாராயணன். சரியா? பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, வெட்டி அடைங்க, சரக்கு வாங்கிட்டு வந்துடா தாத்தாவுக்கு. என்ன பக்கத்துல ஸ்ரீ நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. வாழ்க மகளே, வாழ்க. செல்வாக்காருங்க. அடுத்த வரங்களை பின்னால பேசுவோம். நிறைய கேட்க வேண்டி இருக்கு, அடுத்து பேசுவோம். ஆமா, அதான உண்மை. பாண்டிச்சேரி தென்பாண்டி சீமையில யாரடித்தாரோ தண்ணி யாரடி யாரடிப்பாரோ தண்ணி யாரடிப்பாரோ. என் புருஷ மனத்தை திருத்தி கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. எதுக்கு இந்த பூலோகத்துல எங்களை போட்டிருக்க? எதுக்கு இந்த பேட்டை கொண்டு வந்து கட்டி வச்சு அழுதறி? நீ எல்லாம் ஒரு தாப்பரா? இருக்கிறது யாருக்கு? உன் வீட்டுக்காரனை குடியிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தரணும். இப்ப அவங்க கூட வாழ்ந்தது ஒரு கண்ணீரும் கவலையுமான நிலைகளா இருக்கு. கையில பணமும் இல்லை, மனவேதனைக்குரிய சப்ஜெக்ட். இந்த வண்டி இவன் கூட நீண்டு ஓடுமா ஓடாதாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்மனத்துக்குள்ள இருக்கு. இது நான் செஞ்ச பாவமா எங்க அப்பா ஆத்தா செஞ்ச பாவமானு தெரியலையே. எதுக்கு இந்த பேட்டை கொண்டு வந்து கட்டி போட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டோம். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். உன் புருஷனை மனத்தை மாத்திரலாம்னு சொல்லி உத்தரவுல இருக்கு. நான் மாத்தி தந்துடுறேன், உன் வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். ஆனா அவன் பேசக்கூடிய வார்த்தை மட்டும் என் காதால கேட்க முடியல. குற்றத்தை அவன் செஞ்சுட்டு உன்னைய குற்றவாளியாக்கி பேசுறான். உன்னுடைய ஒழுக்கத்தின் சுத்தத்துல குறை பேசுகிறான், உன்னை வேதனைப்படுத்துறான். இந்த பிள்ளைகள் இல்லைன்னா தற்கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா அந்த பேரை விட்டு எங்கேயாவது நான் ஓடி போயிடுவேன் சாமி. இப்படி என்னைய துன்பப்படுத்துறதுக்கு இந்த பூரகத்துல போட்டிருக்கே, ஒரு முடிவு கொடு ஐயா, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் ஒடிக்க. உண்மை அதான மகளே? கால் வந்து பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லியாச்சுதான். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா, என்னைய மட்டும் நினைத்துக்கா, வேற யாரையுமே நினைக்காத மகளே. இந்த கனியை போய் வச்சு கும்பிடு. அவனால உனக்கு இடைஞ்சல் வராது. அவனை மெல்ல மெல்ல திருத்தி நல்ல மனிதனாக்கி தாரேன். அவன் இறப்பையில ஓட்ட விடக்கூடிய ஸ்டேஜ் வந்துருக்கு. யாருக்கு ஒன்றும் செய்யாது, காப்பாற்றாரு தைரியமா. இந்த கனியை சாப்பிட்டுக்கலாம், கனியை மாத்திராது. கர்மசாமிக்கு எனக்கு நான் நினைக்கிற ஒரு ஜாப், ஒரு வேலை வேணும்னு யாரோ கேட்டிருக்காங்க. நான் பாண்டிச்சேரில. எதை வேறு எதை பிடிச்சிருக்கிற நீ?
MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ். இது பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? நீ வெளிநாட்டில் இருக்க வேண்டியவா, இந்தியாவில் வேலை கேட்குற, எப்படி கொடுக்கறது உனக்கு? கால் வந்துட்டு வா. வாடா. அது யாரு? உங்க அப்பன் எங்க? ஏன் அங்க வரல? அப்பாக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? அமேசான் ஒர்க். வா, கும்பிட்டு வா. சபரிமலை ஐயப்ப சாமிக்கும் உனக்கு எதுவும் தொடர்பு இருக்காப்பா? அடுத்து போகவே இல்லையா? கும்பிடுமே. இது யாரு? போன்லாம் சேனல்ல போடுங்க. ஓராண்டு காலங்களாக உள்ளமாற அமைதியான வாழ்க்கை இவள் வாழவில்லை. ஓயாத வாக்குவாதமும் மன போராட்டமும் தன் வாழ்வுக்கு யாரோ இடைஞ்சல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமும் இவள் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? இவள் பேசச் சென்றால் களத்தை நெரிப்பேன், அப்படி இல்லைன்னா நீ இருந்தாலும் சரி, நீ செத்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற வாசகத்தெல்லாம் சொல்லி இவ உள்ளத்தை புண்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நீங்களாம் உட்காருங்க. அவன் மட்டும் வந்து கும்பிட்டு வரட்டும். உன் மருமகன் காத்துல பூ வச்சுட்டான்டா, தெரிஞ்சுக்க. ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்ப நீ போட்டிருக்க அப்ளிகேஷனுக்கு உனக்கு வேலை கிடைச்சிடும். அந்த வேலையை வாங்கி தரேன். யாரை நம்பி வாழாண்டா, உன்னை நம்பி வாழ்ந்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை நிறைவேற்றி தரேன். உன் வீட்டுக்காரனையும் மனம் திருப்பி உன்னோட மகிழ்ச்சியா நான் வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இன்னும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதெல்லாம் அவன் செஞ்ச கர்மம். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும், பெண் பிள்ளையாக பிறக்கும். மகாலட்சுமி என்று பெயர் வைத்து பூலோகம் திறக்க வாழ்வாய். நீ தடையே பண்ணியிருந்தாலும் அதை தெளிவு பண்ணியே அந்த குழந்தை பிறக்கும். பக்கத்துல வா, பக்கத்துல வா. கஷ்டப்பட்டு விபூதி வாங்காத. வாடாங்க. இந்தா புண்ணியமாயிர மகளே. மனப்புழப்பத்திலிருந்து வெளிதையாது, எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆனந்தமடையுங்கள். வயிறார சாப்பிட்டு போங்க. அறவுரையா போயிடாதீங்கப்பா. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு ஐயா, என் மகனை விடுதலை ஆக்கி கொடு ராஜா. என் மகன் ஒருத்தர்கிட்ட சிக்கிக்கிட்டான் ஐயா. என் மகன் பையன் விஷயமா கேட்டு வந்தது என் மகன். மகன் விஷயமாக கேட்டு வந்தது யார்? பையன். உன் பையன் எங்க சிக்கிக்கிட்டான்? அப்படியா? வாழ்க்கை குழப்பத்துல மாட்டிக்கிட்டியாடா? முனியத்துறை சாமி வராரு. எங்க இருக்கிறாரு? ஏய், பிடிக்காத. சொல்லு அக்கா, சொல்லு. உங்க குலதெய்வமா? நீங்களாம் போங்கடா. போடா. நீ போ. சும்மா இருக்கியா? உன் பேர் என்ன பேரு? அப்படியா? என்ன ஆடுதே? நீ முனீஸ்வரனா? இப்ப பாரு உங்க முனீஸ்வரன் சொல்லு. உட்காரு கடை. கண்ணை மூடு, கையை கட்டு, வாயை பொத்து. வேணுமா விளக்கணுமா? 4 பொம்பளை வாங்க. நீ பொம்பளை தானே? ஏ குண்டம்மா வாடி, இப்படி இங்க வந்து பலமா பிடிப்பியா? யாரு உனக்கு? சரி, பிடிச்சிக்கோ. மலாக படுமா, படுவாங்க. படுத்துக்க அக்கா. ஏ அக்கா, இங்க படுத்துக்க. அங்க தள்ளி சாமி பக்கத்துல.